ஹாய், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 2 பற்றி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் டைப் 1 பார்த்தோம். இந்த கிளாஸில் டைப் 2. இதுக்கு நான் நார்மலாக இதேமாரி கோடு 2 கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போடணும்ல, அதை நம்ம போட்டுப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு தான் நம்ம இப்போ இதில் போட போகிறோம். போன பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டோமா, அது கிராஸாக போட்டு செஞ்சோம்ல. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சையே ஃபில்லிங்காக யூஸ் பண்ணி இது வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது இன்னொரு மெத்தடு. இதுலேயே வந்து இன்னொன்றும் இருக்குது. அது எப்படின்னா, அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஃபில்லிங் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணியும் அதை பண்ணிக்கலாம். அது பட்டன் ஹோல் ஸ்டிச் கிடையாது, பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஃபில்லிங் மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு, அந்த மெத்தடே ஃப்ளாட் லோடிங் பதிலாகவும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளாட் லோடிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லணுங்கிறது தேவையில்லை. ஓகேவா? நீங்கள் வந்து நான் ஃபைனலாக போடுறேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதுமானது தான். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதுமானது. அதேமாரி நீங்கள் எந்த ஒரு ஸ்டிச்சு போட்டாலுமே அதுக்கு வந்து ஒரு டிசைன் போட கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு அது ஒரு வாட்டி மட்டும் போட்டால் மட்டும் பத்தாது. ஓகேங்களா? அதனால் ஒரு ஸ்டிச்சுக்குமே நீங்கள் டிசைன் போட பழகிக்கோங்க. அதனால் அது உங்களுக்கு நல்லாவும் ப்ராக்டிஸ் ஆகும். அதே சேம் டைம் உங்களுக்கோ உங்களோட தனி திறமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் வெளியே காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டிச்சு போட்டாலுமே அதுக்குன்னு ஒரு டிசைன் போட பழகிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பேசிக் லெவல் நம்ம வந்து இன்னும் முடிக்கிறதுக்கு ஒரு 6-7 ஸ்டிச்சோ எத்தனை தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுனாலும், உங்களுக்கு டவுட் இருக்காது, பட் இருந்தாலும் உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் அதை கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ ஃபைனலாக முடிச்சிட்டோம். இப்போ நான் இதுக்கு ஜரி த்ரெட் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஜரி த்ரெட் எதுனா டிஃப்ரெண்ட் தெரியணும்ல உங்களுக்கு, அதனால் நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதில் நடுவில் பீட்ஸ் வச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இந்த நம்ம போட்டிருக்கோம்ல ஸ்டிச்சு, அதை உள்பக்கமாக நான் செய்கிறதுக்கு கவனிங்க. உள்பக்கமாக நகட்டி விட்டு அங்கேருந்து நம்ம ஜரி த்ரெட் எடுத்துருக்கோம்ல, அந்த ஜரி த்ரெட்டை எடுத்து அதேமாரியே இந்த பக்கம் எடுக்கிறத உள்பக்கமாக தள்ளி அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு அதேமாரியே இந்த பக்கம் உள்பக்கமாக இது பண்ணோம்ல, உள்பக்கமாக தள்ளி அதேமாரியே உள்பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே நம்ம இதில் போடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட அந்த ஷேப் கிடைக்கும். அதனால் அதேமாரியே நகட்டி விட்டு போடுங்க. நான் போடுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீடிலால் நீங்கள் நகட்டி விட்டு போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து சென்டரில் ஒரு பீட்ஸ் வச்சு பண்ணாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு போட்டுருங்க.
இப்போ வந்து நம்ம ஃபைனலாக முடிக்க போகிறோம் இல்லையா? எப்போதுமே நார்மலாக தான் நம்ம ஃபைனலாக முடிக்கும்போது ஒரு எண்ணாட் போடுவோம்ல, அதேமாரியே ஒரு எண்ணாட்டு போட்டுக்கலாம். இப்போ இது ஃபைனலாக முடிச்சாச்சு. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இது வந்து டைப் 2. இதுக்கு வந்து நீங்கள் டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து வரும். இதுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதை சுற்றி ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி இப்போ இதுக்கும் ஓகேங்களா கொடுத்துட்டு சென்டரில் நீங்கள் ஒரு ஸ்டோன் வச்சாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உள்ள ஃபில்லிங் மாரி கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா? ரெண்டாவது வந்து இந்த லைன் இருக்க பார்த்தீங்களா, இதேமாரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயும் ஒரு ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ரெண்டுக்கும் சென்டரில் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது. ஓகேங்களா? இந்த 2 டிசைன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட 2 டைப்புமே உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஸ்டிச் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா?